இந்த நாகம்மா கோயில் பார்த்தீங்கன்னா, சத்தியவாய்ந்த நாகம்மா கோயிலுங்க. இது போய் பாருங்கள், அற்புதங்கள் அவ்வளோ நடக்கும். ஆ, சின்ன வயசுலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வீடு சுற்றி இருக்குது. இந்த வீடுங்கள்லாம் அப்போலாம் கிடையாது. இந்த கோயிலுக்குள்ளே வரணுன்னாவே அவ்வளோ ஒரு டெரராக இருக்கும். இது அவ்வளோ அற்புதங்கள் நடந்த கோயில். இது கோட்டை முனியப்பன். கோட்டைக்கே அரசனாக இருக்கிற கோட்டை முனியப்பன். சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. இந்த 6 மணிக்கு மேலே வந்து அந்த காலத்தில் வந்து கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, முனியப்பா அடிச்சிருவார். ஏன்னா அந்த வேண்டுதல் வந்து அவ்வளோ இதாக இருக்கும். இந்த முனியப்பன் கோயிலில் பார்த்திங்கன்னா, எந்த நேரம் பார்த்தாலும் 24 மணி நேரம் கெடா வெட்டு பயங்கரமான விசேஷங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. நேற்று இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா, எந்த ஒரு எல்லாம் நான் சாயந்தரம் போனனால மக்கள்லாம் யாரும் கிடையாது. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இந்த பின்னாடி இருக்கிற வேலெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த அரச மரம் சுற்றி இருந்தது. அவ்வளோ வேண்டுதல். ஏன்னா நினச்ச காரியங்கள் அவ்வளோ அற்புதமாக நடந்ததுனால வேண்டுதல் அவ்வளோ செஞ்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக இதெல்லாம் கட்டியிருக்காங்க. முனியப்பன் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா புதுசாக கட்டியிருக்காங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கார் இல்லைங்களா, இவர் ஒருத்தர் இருந்தார். குதிரை முத்தியும் பார்த்திங்கன்னா, அந்த குதிரை மேலாம் ஏறி சின்ன வயசில் பயங்கரமாக விளையாடிருக்கோம். அதுவும் அந்த மதிய டைம் தான் வரும்போது தவிர மித்த டைம் இந்த கோயிலெலாம் வரமாட்டோம். கோயிலில் வரனாவே கொஞ்சம் மக்கள் இருக்கும்போது வருவோம். இந்த கோயிலுக்கு போங்க, கண்டிப்பாக நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும். இந்த முனியப்பன் மட்டும் தாங்க இருந்தார் ஃபஸ்ட்டு மட்டும். இந்த முனியப்பன், இந்த குதிரை மேலெலாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஏறி விளையாடி இருக்கும். சூப்பராக இருந்திருக்கும். இந்த வீடு எதுவுமே கிடையாது, சுற்றி காடு மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ அற்புதம் நடந்திருக்கு இந்த கோயிலில். போய் பாருங்கள்.